சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் விசாக நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். விசாக நட்சத்திரம் சொன்னோடனே புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக அது முருகப்பெருமான் கோவில் தாங்க. அதாவது இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையிலேருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த நட்சத்திரத்தோட குறிப்புகளை சில பார்ப்போம். அதாவது விசாகம், அதாவது முருகப்பெருமான் அவதாரம் செய்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரமாக சொல்லப்படுது. ஸோ இது முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது. இந்த விசாகம் வி என்ற சொல்ல பார்த்தீங்கன்னா மேலானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது விபூதி, விபூதினா மேலான செல்வம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வி என்ற சொல் மேலானது என்பது பொருள். சாகம் சொல்லக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா ஜோதி. முருகப்பெருமான் ஜோதி வடிவா சிவபெருமான் கிட்ட தோன்றான ஜோதி. ஸோ முருகப்பெருமானுக்கு இன்னொரு பேரை உண்டு, அதாவது விசாகன் சொல்லக்கூடிய பேர். விசாக நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணதுனால விசாகன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு இன்னொரு பேர் உண்டு. ஸோ இந்த விசாக நட்சத்திரத்துடைய சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் ஒரு 3 பிரிவுகளாக சொல்லப்படுது. அதாவது விமல சாகம், விபவ சாகம், விபுல சாகம். அதாவது இன்னொரு வாட்டி சொல்கிறேன், விமல சாகம், விபவ சாகம், விபுல சாகம் சொல்லக்கூடிய அந்த 3 கதிர்வீச்சுகள் கொண்டது இந்த விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்துடைய அந்த கதிர்வீச்சுகள் இந்த மலையின் மீது படுவதாக சொல்லப்படுது. அதாவது எப்படி திருநள்ளாறில் சனியோட கதிர்வீச்சுகள் அந்த திருநள்ளாறு தர்பாரணேஸ்வர் கோயில் மேலே படுதோ, அதே போல் அந்த விசாக நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திரத்தோடைய அந்த இந்த ரேஸ் இந்த கோவில் மேலே படுவதாக சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் தங்களோட நட்சத்திர நாளான அன்னைக்கு இந்த கோவிலை வழிபாடு மேற்கொள்வது என்பது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், நல்ல வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். அதுக்கு அடுத்தது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்குண்டான அமைப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த கோவில் விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில். அது மட்டும் இல்லாமல் இதர 26 நட்சத்திரக்காரர்களும் வணங்கலாம். அதாவது முருகனுக்கு உகந்த சொல்லக்கூடிய விரத நாட்கள் சஷ்டி, தைப்பூசம், இது போல் முக்கியமான விரத நாட்களில் இங்கே இருக்கக்கூடிய முத்துக்குமார சாமி வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பழமையான கோவில். கிட்டத்தட்ட ஒரு 600-650 படிக்கட்டுகள் உள்ள கோவில். மேலே ஏறி போய் தான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண முடியும். அது இல்லாமல் வாகனங்கள் செல்லக்கூடிய தனியாக தார் சாலையாக அமைச்சிருக்காங்க. மேலே கோவிலுக்கு போகக்கூடிய பாதை. படியில் போய் தரிசனம் பண்ணுறவங்களும் தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டது சொல்லணுன்னா, இந்த கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சன்னதி பார்த்திங்கன்னா 16 படிக்கட்டுகளை கொண்டது. அதாவது 16 விதமான செல்வங்களையும் தரக்கூடிய விநாயகராக இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் விளங்குறாரு. ஸோ அவரை வழிபாடு மேற்கொள்வதும் அதுவும் சிறப்பு. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கேரளா வந்துடும். கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர் இந்த கோவில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பந்தள மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் தான் அது. இந்த கோவிலோட வரலாற்று குறிப்புகளை பார்ப்போம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலோட ஆரம்பத்தில் பூவன் பட்டர் சொல்லக்கூடிய அர்ச்சகர் தான் ஆரம்ப காலத்தில் இந்த கோவிலில் பூஜை பண்ணி, அதாவது ஆரம்பத்தில் கோவில் இல்லை, இந்த கோவிலில் மலை மேலே ஒரு வேல் மட்டும் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வேல் பூஜை முடிஞ்ச உடனே மதிய நேரத்தில் ஒரு மரத்தை ஓரமாக, அது புளிய மரம் இருந்திருக்கு. அந்த புளிய மரத்துக்கு கீழே நிழலில் படுத்து உறங்கியிருக்கார் அந்த பூவன் பட்டர் சொல்லக்கூடிய அந்த அர்ச்சகர். முருகப்பெருமான் அவரோட கனவுல அந்த திருமலை கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட அந்த எறும்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இருப்பதாகவும், அங்கேருந்து கொண்டு இங்கே பிரதிஷ்டை செய்ய சொல்லக்கூடிய சொல்லிட்டு போகிறாரு கனவில். ஸோ அதுக்கு அடுத்து கனவு நித்திரை கலைஞ்ச உடனே
அந்த பூவன் பட்டார் வந்து அந்த அவர் முருகப்பெருமான் சொன்ன அந்த குறிப்புகளை உணர்ந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் அங்கே எறும்புகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் ஆட்களோடு போய் அந்த இடத்துல தோண்டி பார்க்குறாங்க. தோண்டும் போது அந்த தோன்றதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கடப்பாரை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட மூக்கு மேலே பட்டுடுது. ஸோ அதனால் ஒரு சின்ன சில்லு வந்து உடஞ்சிருக்கும் முருகப்பெருமானோட மூக்கில். ஸோ அந்த முருகப்பெருமானை கொண்டு வந்து இந்த திருமலை கோயிலில் வச்சு பிரதிஷ்டை செய்து கோயில் எழுப்புகிறாங்க. பந்தள மன்னர்களால் எழுப்பப்பட்ட கோவில் இது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம முருகனுக்கு மூக்கன்னு சொல்லக்கூடிய பேரும் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட முக்கியமாக சொல்லணுன்னா இந்த நெல்லை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான அந்த பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா மூக்கன் மூக்காயி சொல்லக்கூடிய பேர்லாம் வச்சுருப்பாங்க. இதுக்கு காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட பேர் தான் அது மூக்கன் மூக்காயி சொல்லக்கூடிய பேராக வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் என்னென்னா, அதாவது தொடர்ந்து யாருக்காவது இந்த தொடர்ந்து குழந்தைகள் வந்து தவறிக்கிட்டே வருது, 2 குழந்தைங்க மேலே தவறுச்சுன்னா 3ஆவது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து முருகப்பெருமானோட இந்த மூக்கன் மூக்காயி சொல்லக்கூடிய அந்த பேரை தான் வச்சு வைக்கிறதா வேண்டிப்பாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து பழிச்சுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தகைய ஒரு முக்கியமான பிரார்த்தனைக்கு உண்டான இடமாகவும் அந்த கோயில் விளங்குது. அதே போல் இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு சொல்லணுன்னா, அங்கே வாழ்ந்த சிவகாமி அம்மையார் பார்த்திங்கன்னா அவரோட கணவர் வந்து கங்கை முத்து தேவர். இவங்க முருக பக்தர் இந்த சிவகாமி அம்மையார். ஸோ இந்த கோவில் ஆரம்ப காலங்களில் கோவில் கட்டும்போது அந்த கோவில் திருப்பணிக்காக நிறைய உதவி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. இந்த மலையில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சுவாமி தான் பூஜித்து ரொம்ப நாள் வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தில் வந்து ஒரு மகான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையே நீ உன்னுடைய குழந்தையாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் அந்த முருகப்பெருமானை தன்னோட குழந்தைய பாவிச்சு இங்கே இருக்கக்கூடிய முருகனை பூஜித்து வந்திருக்காங்க இந்த அம்மா. இந்த கோவில் கட்டும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே கீழே அடிவாரத்தில் இருந்து தான் அந்த கற்கள்லாம் கொண்டு போய் மேலே கட்டியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த தூண்கள்லாம் கொண்டு போகும்போது இந்த பனை நாராலான அந்த கயிறை தான் உபயோகப்படுத்தி இந்த தூண்களை மேலே கொண்டு போவாங்க. சம்டைம்ஸ் அந்த கயிறை அறுந்து விழும்போதெல்லாம் அந்த அம்மையார் வந்து அதை தான் தலையால் தாங்கி பிடிச்சிருக்காங்களாம். கீழே விழாத சரிஞ்சு போகாத அளவுக்கு தான் தலையால் நிறுத்தியிருக்காங்க. ஸோ அத்தகைய வலிமையும் சக்தியும் முருகப்பெருமானை வந்து அந்த அம்மையாருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தன்னோட குழந்தையாகவே முருகனை பாவிச்சதுனால அத்தகைய சக்தியெல்லாம் முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட அந்த அம்மையார் வாழ்ந்த ஸ்தலம் அது. அதே போல் தன்னோட குழந்தைய முருகன் என்பதனால தன்னுடைய சொத்துக்கள் மொத்தமே அந்த முருகப்பெருமானுக்கே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த கோவில். அதே போல் இந்த திருக்குளத்தை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது பூஞ்சுனை சொல்லக்கூடிய அந்த திருக்குளம், அதாவது இந்த இலக்கணங்களில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மலர் பார்த்திங்கன்னா கோலை மலர் சொல்லுவாங்க. இந்த கோலை மலர் வந்து பூத்த குளமாக இது விளங்குது. இந்த குளத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சப்த கன்னியர் இருக்காங்க. ஆரம்ப நாட்களில் இங்கே இருக்கக்கூடிய சப்த கன்னியர்கள் வந்து இங்கே முருகப்பெருமானை இந்த கோலை மலர்களால் பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே சப்த கன்னியர்களுடைய சிலாரூபங்கள் அங்கே அமைஞ்சிருக்கு. பொதுவாக சிவாலயங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சப்த கன்னியர்கள் முருகப்பெருமானோட கோவிலையும் அங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ சிறப்பு மிக்க கோவில். விசாக நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வாங்க. முருகனுக்கு உகந்த நாட்கள்லாம் வந்து வழிபாடு மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இதர நட்சத்திரக்காரர்களும் வந்து வணங்க வேண்டிய ஸ்தலமாக விளங்குது. இவ்வளோ சிறப்பு மிக்க கோவில். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.